அனைவருக்கும் வணக்கம். முனைவர் நா. சுசீலா, இணை பேராசிரியர், தமிழ் உயராய்வு மையம், வேவா வன்னியப்பெருமாள் பெண்கள் கல்லூரி, விருதுநகர். போன வகுப்பில் நாம் புறப்பொருள் வெண்பாமாலை குறித்த அறிமுக வகுப்பை பார்த்தோம். இன்றைய வகுப்பில் புறப்பொருள் வெண்பாமாலையில் முதல் படலமாகிய வெற்றி படலம் குறித்து பார்க்கலாம். வெற்றி படலத்தில் திணைத்துறைகளாக மொத்தம் 20 அமைந்துள்ளது. முதலாவதாக கொடுக்கப்பட்டுள்ளது வெற்றி திணை. அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள 19 துறைகளாக அமைகின்றன. அவற்றை தொகுத்து சொல்லப்பட்ட நூற்பாவை இப்பொழுது நாம் பார்க்கலாம். வெற்றி, வெற்றி அரவம், விருச்சி, செலவு, வேயே, புறத்திரை, ஊர்கொலை, ஆகோல், பூசல் மாற்றே, புகழ் சுரத்து உய்த்தல், தலைத்தேற்றம்மே, தந்து நிறை பாதீடு, உண்டாட்டு, உயர்கொடை, புலனறி சிறப்பே, பிள்ளை வழக்கே, பெருந்துடி நிலையே, கொற்றவை நிலையே, வெறியாட்டு, உளப்பட 8, 2, ஏனை 4 தொகையி வெற்றியும் வெற்றி துறையும் ஆகும். இந்த நூற்பாவில் வெற்றி திணையும் துறைகளையும் சேர்த்து 20 நாம் என்ன செய்தோம் பார்த்தோம். இனி இவற்றை ஒவ்வொன்றாக நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக வெற்றி திணை என்றால் என்ன? குறிஞ்சி நிலத்தில் பூக்கக்கூடிய பூவில் ஒன்று வெற்றிப்பூ. இந்த வெற்றிப்பூவை சூடிக்கொண்டு கரந்தை நாட்டில் உள்ள ஆணிரைகளை கவரச் செல்வர் வெற்றி மறவர்கள். இந்த ஆக்களை கைப்பற்ற கருதுகின்ற பொழுது 2 நிலைகளில் ஆசிரியர் சுட்டுகின்றார். ஒன்று மண்ணுறு தொழில், இன்னொன்று தன்னுறு தொழில். அதாவது ஆணிரைகளை கவர புறப்படுகின்ற மறவர்கள் மன்னனுடைய ஆணையை ஏற்று புறப்படுபவர்கள் மண்ணுறு தொழிலை சார்ந்தவர்கள். தானாகவே மன்னனுடைய ஆணைக்கு வருவதற்கு முன்பாகவே தானாகவே புறப்பட தயாராக இருப்பது தன்னுறு தொழில். அடுத்தது துறைகளாக 19 இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 19 துறைகளை நாம் 5 நிலைகளில் பகுக்கலாம். முதலாவதாக கவர்தல், 2வது பேணல், 3 அடைதல், 4 பகுத்தல், 5 வணங்கல் என்ற அடிப்படையிலே இந்த துறைகளை நாம் பார்க்கலாம். முதலாவதாக கவர்தல் என்ற அடிப்படையில முதல் 7 துறைகள் இந்த கவர்தல் அடிப்படையில் அமைந்துள்ளது. கவர்தல் என்றால் என்ன அப்படின்னா, பகைவர் நாடாகிய கரந்தை நாட்டில் உள்ள ஆணிரைகளை கவர்ந்து வருவதற்காக போருக்கு ஆயத்தப்படுத்துவது. இதுல வெற்றி அரவம். அரவம் என்றால் ஓசை, ஆரவாரம் என்ற பொருள். வெற்றி பூவை சூடிக்கொண்டு அந்த இசை கருவிகளை முழக்கிக் கொண்டு போருக்கு தேவையான கருவிகளை எடுத்துக்கொண்டு செல்வது. விருச்சி. விருச்சி என்றால் நற்சொல் கேட்டல். அதாவது நாம் புறப்படுகின்ற இக்காரியம் நல்லபடியாக முடியும் என்ற நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக கோயில்களில் சென்று நற்சொல் கேட்பது. செலவு. அதாவது கரந்தை நாட்டிற்கு அந்த காட்டு வழியாக புறப்பட்டு செல்லுதல். வேய். புறப்பட்டு செல்வதற்கு முன்பாகவே, அதாவது ஒற்று ஆய்ந்து ஒற்றர்கள் உரைப்பார்கள். எந்த இடத்தில் அந்த ஆணிரைகள் நிற்கின்றன, எவ்வளவு காவல்கள் அங்கு இடப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து ஓர்ந்து சொல்லுவது வே என்கின்ற துறை. அடுத்ததாக புறத்திரை. அதாவது வெற்றி மறவர்கள் அந்த காவற்காட்டின் புறத்தே அரணை சுற்றி வளைத்து நிற்பது புறத்திரை. அடுத்ததாக ஊர்கொலை. இது பகைவருடைய மதிலை அழித்து அரணை கைப்பற்றுவது. ஆகோல். அங்கு இருக்கின்ற கரந்தை மறவர்களுடைய ஆணிரையை கைப்பற்றி கவர்ந்து வருவது. இந்த 7 துறைகளும் கவர்தல் என்ற அடிப்படையிலே பார்த்தோம். அடுத்ததாக பேணல் என்ற அடிப்படையில் 2 துறைகளை நாம் பார்க்கலாம். முதல் துறை பூசல் மாற்றே. அதாவது 2 நாட்டைச் சேர்ந்த மறவர்களும் வெற்றியரும் கரந்தையர்களும் எதிரெதிரே நின்று போர் செய்து அந்த கரந்தை மறவர்களை முழுமையாக அழித்து ஆணிரைகளை கைப்பற்றுவது. அதாவது போர் இல்லாமல் செய்வது என்ற பொருள். அடுத்தது புகழ் சுரத்து உய்த்தல். அதாவது கைப்பற்றி வந்த ஆணிரைகளை அங்கங்கே
காடுகள்ல அவற்றிற்கு புல் மேய வைத்து நீர் கொடுத்து அவற்றை பத்திரமாக இளைப்பாற வைத்து ஓட்டி வருவது. அதுதான் புகழ் சுரத்து உய்த்தல் என்ற பேணல் துறையிலே அமைந்துள்ளது. அடுத்து மூன்றாவதாக அடைதல். இந்த அடிப்படையிலே 2 துறைகளை நாம் பார்க்கலாம். ஒன்று தலைத்தேற்றம், மற்றொன்று தந்து நிறை. தலைத்தேற்றம் என்பது அந்த கவரப்பட்ட ஆணிரைகளை அந்த வெற்றி நாட்டு மறவன் தன் ஊரிலே அழைத்து வருகின்றார்கள் என்ற செய்தியை ஊர் மக்களிடம் கூறுவது, ஊர் மக்கள் எல்லாம் அந்த செய்தியை கேட்டு மகிழ்வது. தந்து நிறை என்பது அந்த ஆணிரைகளை ஊர் மன்றத்திலே முழுமையாக கூட்டம் கூட்டமாக நிறுத்துவது. இது அடைதல் என்ற பகுதியிலே நாம் பார்க்கலாம். அடுத்து 4வது பகுத்தல். கொண்டு வந்த ஆணிரைகளை அவரவர் தகுதிக்கு ஏற்ப அந்த ஆணிரைகளை பங்கிட்டு கொடுப்பது பகுத்தல் என்ற அடிப்படையிலே பார்க்கலாம். இந்த பகுத்தல் என்ற அடிப்படையிலே 6 துறைகளை நாம் பார்க்கலாம். பாதீடு, உண்டாட்டு, உயர்கொடை, புலனெறி சிறப்பு, பிள்ளை வழக்கு, பெருந்துடி நிலை என்ற முறையில நம்ம பார்க்கலாம். இந்த பாதீடு என்பது என்ன அப்படின்னா, அவரவர் மறவர்களுடைய வீரத்திற்கு ஏற்ப தகுதிக்கு ஏற்ப ஆணிரைகளை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பது. உண்டாட்டு என்பது வெற்றி கிடைத்ததை மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு கல்லுண்டு மகிழ்வது. அடுத்ததாக உயர்கொடை, தகுதிக்கு ஏற்ப ஆணிரைகளை மறவர்களுக்கும் பிறருக்கும் பங்கிட்டு கொடுப்பது. புலனெறி சிறப்பு, அதாவது அறிவு புலத்திலே சிறந்தவர்கள் ஒற்றர்கள், அவர்களுக்கு ஆணிரையை சிறப்பாக கொடுப்பது. பிள்ளை வழக்கு, அதாவது நிமித்தம் சொன்னவர்கள், இந்த நேரத்தில் நாம் புறப்பட்டு சென்றால் பகைவருடைய ஆணிரையை கைப்பற்றலாம் என்று அந்த சகுனம் பார்த்து நேரத்தை குறித்து சொன்ன அந்த நிமித்திகர்களுக்கு ஆணிரைகளை கொடுப்பது. பெருந்துடி நிலை, துடி கொட்டி அந்த மகிழ்ச்சி ஆரவாரத்தை வெளிப்படுத்தியது பெருந்துடி நிலை. அந்த துடி கொட்டுகின்றவர்களுக்கு ஆணிரைகளை கொடுப்பது. ஆக இந்த 6 துறைகளும் பகுத்தல் என்ற முறையிலே நாம் பார்க்கலாம். 5வதாக வணங்கல். இந்த வெற்றி கிடைப்பதற்கு காரணமாக இருந்த அந்த காடுரை தெய்வமாகிய போர் தெய்வமாகிய கொற்றவையை பரவுவது. அது கொற்றவை நிலை என்ற துறையின் கீழ் அமைகின்றது. அடுத்ததாக வேலனுக்கு வெறியாட்டு. பொதுவாக தொல்காப்பியர் கூறுகின்ற வெறியாட்டிற்கும் இங்கு புறப்புற வெண்பாமாலை ஆசிரியர் கூறுகின்ற வெறியாட்டுக்கும் வேறுபாடுகள் உள்ளது. இங்கு பூசாரி என்பவன் முருகப்பெருமானாகவும் அதே மாதிரி மறவர்களுடைய மனைவிமார்கள் வள்ளியாகவும் கொண்டு இந்த வள்ளி கூத்தை வேலனுக்கு நடத்துவதே வெறியாட்டு என்ற முறையில் இது வணங்கல் என்ற கீழே இந்த துறைகள் அமைகின்றது. மாணவியர்களே, இன்று நாம் வெற்றி படலம் குறித்து 5 பாகுபாட்டு நிலைகள்ல இந்த துறைகளையும் திணைகளையும் பிரித்து நாம் இந்த வகுப்பிலே பார்த்தோம். அடுத்த வகுப்பில் அடுத்த கரந்தை படலத்தை அடுத்த வகுப்பில் நாம் பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.